வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிற வார்த்தை, நான் சீக்கிரமாக வருகிறேன். நம்முடைய நோக்கம் என்ன? ஆவிக்குரிய திருச்சபைகளுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் நம்முடைய நோக்கம். நம்முடைய லட்சியம் பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய வருகை. பிரைஸ் தி லார்ட். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம். 2026 வருஷமா இதைத்தான் பாஸ்டர் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. பாஸ்டர் மாதிரி அதை பற்றி பேசுறதே இல்லை அப்படின்னா பாஸ்டர் மாதிரி நம்பிக்கை இல்லாம போச்சு. அதனால பேசுறது இல்லை. ஏன்னா 1 வருஷமா 2 வருஷமா இருந்தா கூட பரவாயில்ல, 100 வருஷமா 200 வருஷமா பரவாயில்ல, 1000 வருஷமா 2000 வருஷமா கூட பரவாயில்ல. 2026 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. அன்னைக்கே சொல்லிட்டு போனவர் இப்பவும் அந்த வார்த்தையே சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா இது ஒத்து வருமா அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டோடைய பார்வையில் எத்தனை நாளாச்சு தெரியுமா? நமக்கு தான் 2026 வருஷம். ஆண்டோடைய பார்வையில் எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் நேற்று கழிஞ்ச ராஜாமம் போலவும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிட்டத்தட்ட ஆண்டோடைய பார்வையில் 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஆண்டோடைய பார்வையில் எத்தனை வருஷம் முடிஞ்சு? 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம பார்வையில 2026 வருஷம் ஆயிப்போச்சு. தலைமுறையெல்லாம் போயிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றுமே நடக்காம போகும். அவர் சொல்லுகிற அனைத்தும் நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள் சொல்லப்பட்டது போல அது நடந்துட்டு இருக்கா? என் சின்ன வயசுலயே யுத்தம் தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு புத்தி வருகிற காலங்களில் இலங்கையில நடந்த யுத்தங்கள் எனக்கு ஞாபகம் உண்டு. விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்கும் நடந்த யுத்தங்கள் என்னுடைய அறிவு வந்த காலங்கள்ல அப்போ அது எனக்கு நினைவுக்கு எனக்கு உண்டு. அதுபோல ஸ்தோத்திரம், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யுத்தங்கள் இல்லாத காலங்களே இல்லை. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 3-4 வருஷமா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம தெரியாமலே அங்கே அப்பப்போ என்ன செய்யுது நடந்துகிட்டு தான் இருக்கு. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அது ஒரு பிரச்சனை. ஸ்தோத்திரம். இது நிறைய பிரச்சனை அங்கங்கே இஸ்ரேல பாருங்க, அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அறிகுறி? சண்டை இப்போ என்ன செய்யுது? பெருகி கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு காலத்துல ஏதோ ஒரு நாட்டுக்குள்ள சண்டை நடக்கும், மத கலவரம் நடக்கும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கும். அதை மற்ற நாடுகள் சமாதானம் பண்ணி வச்சு முடிச்சிருவாங்க. இன்னும் மறுபடியும் சில நாட்களுக்கு பார்டர் சண்டைகள் நடக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லா நாடுகளுமே சண்டைக்கு ஆயத்தமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வடகொரியால ஒருத்தர் இருக்கிற சிங்சாங், பிரைஸ் தி லார்ட், அவன் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற அமெரிக்காக்காரன் வந்து வாடா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நாடு தான் வடகொரியா. ஆனா அந்த அளவுக்கு அவன் வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவன் ரெடியா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளம் என்பதற்கு நாம் எந்த மாற்று கருத்து சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுபோல கொள்ளை நோய்கள், எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வருகிறது. பஞ்சம், பூமி எதிர்ச்சி. நம்ம நாட்டுல கூட பஞ்சம் இருக்கத்தான் செய்து தெரியுமா உங்களுக்கு? நம்ம அறியாமலே பஞ்சத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பணம் ஏறுகிற கையில பணம் கெட்டுக்கிட்டா ஏறிட்டு இருக்கு. இறங்குற கையில இருக்கிறத என்ன செஞ்சுட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாம் பழைய காலத்தை போல நம்ம ஆட்கள் எல்லாம் முன்காலங்கள்ல கொஞ்சம் உயர் ஜாதிகள் நாயர் சமுதாயத்துல போய் ஏமான எஜமானன்னு சொல்லி படைஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள் நம்முடைய அப்பா அம்மா காலங்கள் இல்லையா? இன்னும் அதே நிலைமைக்கு நேராக நம்முடைய தேசங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா ஏன்னா விளை பொருட்கள் கிடையாது, சாப்பிட்றதுக்கான உணவுகள் இன்னைக்கு இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அதனால ஸ்தோத்திரம், நம்ம அறியாமலே ஒரு பெரிய பஞ்சம் நம்முடைய தேசத்திலேயே வந்துட்டு இருக்கு. அப்ப இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளம். ஒரு மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள அன்பு இருக்கா? ஒரு காலத்துல ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. ஒரே வீட்டுக்குள்ள
2, 3, 5, 6, 10, 15 பிள்ளைகள் பெற்று ஒவ்வொருத்தர் குடும்பம் ஆக ஆக ஒரே வீட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தனி வீடுக்கான்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறவங்க கேட்கிறாங்க. பசங்களும் என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தனியா ஒரு வீடு வச்சிடணும்னு விரும்புறாங்க இல்லையா? அப்ப அன்பு என்ன செய்யுது, தனிஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு வீடு வைக்கிறாங்கன்னா ஒரு வீடு வைக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வரிசையா வைப்பாங்க. அந்த 10 வீடு வச்சாங்கன்னா அந்த 10 வீட்டுக்கு ஒரே முற்றமா இருக்கும், ஒரு காம்பவுண்ட் சுவர் கிடையாது. அவ்வளவு அன்பு, மாறி மாறி விளையாடுறதும் ஓடுறதும் சாடுறதுமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு போல வீடு இருந்தாலும் அதை சுற்றி ஆள் உயரத்துக்கு காம்பவுண்ட் இல்லையா? தப்பா பேசுறோம். அன்பு இல்ல மனுஷனுக்குள்ள, என்ன இல்ல, அன்பு இல்ல. காம்பவுண்ட் கட்டினாலும் சில நேரம் 5 லைன் வச்சு கட்டுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழியும் 4 லைன் கூட ஏற்றுவாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துருது, அதுக்குள்ளேயே பிரச்சனை. சரி, என்னைய பார்க்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்து அந்த அன்பு தனிந்து போய். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றார். வாசல் படியில நிற்கிறார் ஆண்டவர். பிதாவானவர் எப்போ அவர் அனுப்புறாரோ அப்போ அவர் சீக்கிரமா என்ன செய்ய போறார், வருகிறார். எதற்காக வரப்போகிறார்? ஒரு திருடன் வந்தா வசனம் சொல்றது, திருடன் வருகிற பிரகாரம் இயேசு என்ன செய்ய போறாரு, வருவார். நம்ம திருடன் எதுக்கு வருவான்? நம்ம வீட்டுக்குள்ள திருடனுக்கு வந்தாங்கன்னா எதுக்கு வருவான் சொல்லுங்க? திருடன் நம்ம வீட்டுக்கு வந்தா எதுக்கு வருவான்? திருடனுக்கு வருவான். எதை திருட வருவான்? எதை திருட வருவான்? நம்ம கிச்சன்ல கிடக்கு ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்துட்டு போறதுக்கு வருவான் சொல்லுங்க? இல்ல தேங்காய் தூள் சிரட்டை எடுத்துட்டு போறதுக்கு வருவான்? எதை எடுக்க வருவான்? விலையேற பெற்றது எது இருக்குதோ அதை எடுக்கிறதுக்கு வருவான். அப்ப விலையேற பெற்றது எது? பொண்ணும் பொருளும் விலையேற பெற்றது இல்லையா? அதுக்கு மேல வைடூரியம் வைரம் இருக்கலாம் சில வீடுகள்ல, பணம், இப்படிப்பட்ட விலையேற பெற்றதை மட்டும்தான் எடுக்கிறதுக்காக வருகிறார். அப்படியானால் இது நம்முடைய ஆண்டவர் திருடன் அல்ல, திருடன் வருகிற விதமாக. அப்ப இயேசு திருடன் வருகிற விதமாக வரும்பொழுது எதுக்காக வருகிறார்? விலையேற பெற்றதை எடுக்கிறதுக்காக வருகிறார். அது விலையேற பெற்றது எது? ஆத்மா. பிரைஸ் தி லார்ட். அது அந்த ஆத்மாவா இருந்தாலும் இன்னைக்கு எல்லா ஆத்மாவா தான் இருக்கு, ஆனா பாதிக்கு மேல சோத்துமாவா தான் இருக்கு இல்லையா? அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். நகை இருக்கு, நகைக்கு கவரிங் இருக்கு, இருக்கா இல்லையா? நகையை விடவும் கவரிங் தான் ரொம்ப மினுமினுன்னு இருக்கும், புரியுதா? பயங்கரமா இருக்கும். ஆனா கவரிங் எடுக்கிறதுக்காக திருட வரமாட்டான். நகை எடுக்கிறதா டம்மியா இருந்தாலும் நகை எடுக்கிறதுக்காக தான் வருவான். அப்படின்னு சொன்னா பரலோகத்தின் ஆண்டவராய் தேவன் ஆத்துமாக்களை, அதாவது தனக்குரிய மணிகளை, சொத்துக்களை எடுப்பதற்காக, விலையேற பெற்றதை எடுப்பதற்காக இயேசு வரப்போகிறார். அந்த விலையேற பெற்ற ஆத்துமான்னா என்ன? ஸ்தோத்திரம். அது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? விலையேற பெற்ற ஆத்துமான்னா எப்படி இருக்கும்? அவன் மனம் திரும்பி இருக்கணும் இல்லையா? மனம் திரும்புதல்னா என்ன? பாவத்தை விட்டு, இப்ப நான் இப்படி இந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி, நான் போற ஒரே, ஆனா உங்களுக்கு தெரியுது இது ஒன் வே டிராபிக் நமக்கு தெரியுது. ஆனா ஏன் பார்வையில் எப்படி தெரியுது? விசாலமான பாதை, நல்லா இருக்குடா போவோம் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு அறிவு வருது, இந்த வழி சரியில்லை, இந்த பாதை தப்பான பாதை, வேற பாதையில் போகணும்னு சொல்லி நேரம் அப்படி அபவுட்டா நடிச்சு திரும்பி இப்படி போறதுதான் மனம் திரும்புது. அப்படின்னா நம்ம பாவம் என்கின்ற ஒரு பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் என்கின்ற அந்த பாதையை விட்டு பரிசுத்தம் என்கின்ற பாதைக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளுகிறது மனம் திரும்புது. இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுவோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு சொல்லுவோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா சரியான ஒரு மனம் திரும்புதல் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? சிந்திக்கணும். 21 கன்வென்ஷன் அல்ல, 28 கன்வென்ஷன் வந்தாலும் மனம் திரும்புதல் இல்லைன்னா பிரைஸ் தி லார்ட், ஒருத்தரும் ஒருத்தையும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இதுக்குள்ளே ஒரு மணியான ஒரு அனுபவத்தோட ஒரு உன்னதமான ஒரு பொருளா, உன்னதமான ஒரு ஆத்மாவாக நீங்க மாறணும். சரியான மனம் திரும்பல் வேணும். ஆதிக்கிற சபையில வந்துட்டேன், வெண்வஸ்திரம் தரிச்சிட்டேன், அவன் ஆபரணங்கள் எல்லாம் கலத்திட்டேன், அதனால பரலோகம் போயிடலாமா அப்படின்னு என்ன நடக்காதுங்கிற பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற நடக்க வேணும் நமக்கு. ஸ்தோத்திரம். காத்துல ஒண்ணு இல்லாம வெள்ளச்சேலை கட்டு பஸ்ல ஏறி நான் உட்கார்ந்து இருக்க, நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டா எப்படி இருக்கும்? பரலோக முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதல்னா என்ன? கர்த்தருக்கு நேரா மனம் திரும்பணும், சத்தியத்தாருக்கு மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பனா என்ன? தண்டனையில் இருந்து மீட்பு. மனம் திரும்புறவன் ரட்சிக்கப்படுவான் இல்லையா? தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்
மரணமாகிய தண்டனை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தண்டனை என்று சொல்லும் பொழுது ஆமென், உலகத்துல ஒரு மனுஷன் என்னதான் ஒரு நியாயம் நீதி செய்தாலும் அநியாயம் செய்தாலும் அதற்குரிய பிரதிபலன்கள் உலகத்துல சரியா கிடைக்கிறது இல்லை. ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொன்னார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நாம என்ன செய்தோம் அதற்குரிய பிரதிபலன் கட்டாயம் நமக்கு உண்டு என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மனம் திரும்பணும். நீங்க அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் சில நேரங்களில் சில கல்ல உளுந்து மாதிரி கிடக்கும் பாருங்க. நிறைய சபைகள்ல, எங்க சபையிலே உண்டு தோத்திரம், 36 வருஷம் ஆனாலும் அது ஞானஸ்நானம் எடுக்கவே செய்யாது. இந்த உளுந்து கஞ்சி வைப்பாங்க தெரியுமா? உளுந்து கஞ்சி வைப்பாங்க தெரியுமா? சொல்றேன், உளுந்து கஞ்சியே குடிச்சிருக்கியா மக்கள் சொல்லுங்கடா. குடிச்சிருக்கு. அதுல எல்லா உளுந்து வேகமா, சில உளுந்து கடக்கு படகுன்னு பல்ல உடைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க எவ்வளவுதான் வேக வச்சாலும் அது வேகாது இல்லையா? அது வேகவே வேகாது. அது உரல்ல போட்டு இடிச்சு நொறுக்கணும். அது போலதான் சிலருக்கு எத்தனைதான் கன்வென்ஷன் வச்சு 21 இல்ல 41 கன்வென்ஷன் வச்சாலும், எத்தனைதான் உபதேசம் கொடுத்தாலும் எல்லாம் செய்வாங்க. சபைக்கு வருவாங்க, ஓடிவா சாடி நிற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. நீங்க ஞானஸ்நானம் எல்லாரும் எடுத்திருப்பீங்க நான் நம்புறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லைன்னா இன்னைக்கே நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ ஞானஸ்நானம் இல்லையா? பரிசுத்தாவியின் அபிஷேகம் அது நமக்கு தேவை. அபிஷேகம் இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு வருகைக்கு என்ன செய்ய முடியாது. என்னடா புதிய உபதேசம் பண்றாரு? சோதரம் புதிய உபதேசமா? எபேசியர் 4:30 வாசிங்கன்னா, அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை எதுக்காக? மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முத்திரை. நான் சொல்லுவேன் இந்த என்கேஜ்மெண்ட் சொல்லுவேன். என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம். ஆண்டவர் நம்ம ரட்சித்து நிச்சயம் பண்றார். அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற முத்திரை. இந்த அபிஷேகம் இல்லாத ஒருவனும் அவர் வருகையில என்ன செய்ய முடியாது, கட்டாயம் போக முடியாது. அப்ப எத்தனை வயசானாலும் சரி, வாலிபனானாலும் சரி, கிழடானாலும் சரி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய மகிமையை குறித்து, அந்த அபிஷேகத்தின் தன்மையை குறித்து தாவீது கிட்ட கேட்டா சொல்லி தருவார். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தாவீது இல்ல, இப்படி இருக்கிற தாவீது. பிரைஸ் தி லார்ட். அந்த தாவீதோட கேட்டா சொல்லுவார். 51 சங்கீதத்தை வாசிக்கும் என்ன சொல்றாரு? ஆண்டவரே ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தாரும், பரிசுத்த ஆவியை என்னை எடுத்துக்கொள்ளாத நிலைவரமான ஆவியை. அந்த அபிஷேகத்தினுடைய தாக்கம் அந்த தாவீதுக்கு தெரியும். ஏன்னா சவுலுக்குள்ள இருந்த ஆவி போனது பிறகு அவன் பட்ட பாடு தாவீது தானே கண்ணால கண்டு பேகர் அவன் தானே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டாரு, அதுக்குள்ளேயே சிலதுக்குள்ள ஏறி உட்கார்ந்து இருக்கு. சோதரம். அதனால யாரும் எந்த விஷயங்களை ஒத்து வராது. சபைக்கு ஒத்து வராது, ஊழியத்துக்கு ஒத்து வராது, உபதேசத்துக்கு ஒத்து வராது. எதுக்கு எடுத்தாலும் தேடி மீன் போட்டு குடைஞ்ச மாதிரி குடைஞ்சுக்கிட்டே கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் வரும் பொழுது எக்காலம் ஊதப்படும். அந்த எக்காலம் உலக மனுஷாருக்கும் கேட்காது. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த எக்காலம் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை மரிச்சு போனவனா இருந்தால் அபிஷேகம் பெற்றவராக மரிச்சாதான் அவனோடு முதலாம் உயிர்த்தெழுதல மங்களோட எழுத முடியும். இயேசு சீக்கிரம் மத்தியாகாயத்துல வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம போகணும்னு சொன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, அந்த அபிஷேகத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். துக்கப்படுத்தக்கூடாது. மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அபிஷேகம் பெற்றவங்க சிலருக்கு ஆராதிக்க அபிஷேகத்தை நிரம்பி ஆராதிக்கணும் நடக்கவே நடக்காது. வாயே திறக்காது. அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடக்கி வச்சுட்டு இன்னைக்கு பாஸ்டர் அவர்கள் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். அவருக்கு பிரசங்கம் கொடுக்காம நானே கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ண அவருக்கு மனநிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவரு என்கிட்ட நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாலுமே அது ஒரு விதத்துல சங்கடம் தான். பிரைஸ் தி லார்ட் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவரு சங்கடம் இருக்காது. பொதுவா ஒரு கெஸ்ட கூப்பிட்டு அவங்கள பயன்படுத்தாம இன்னொருத்தர் பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு வருது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தந்திருக்கிறாருன்னா அவரை நாம பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். பாவம் என்கின்ற ஒன்று நம்மை தேடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவாரு, நீ செய்கிறது தப்புடா, பாவம் செய்யாதடான்னு உணர்த்தும்போ அதற்கு
கீழ்ப்படிகிறது தான் அபிஷேகத்தை நீங்க காத்துக் கொள்கிறாரு. ஆமென். யோசேப்பு ஒரு பாவம் செய்யக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை, பாவம் மட்டுமல்ல ப்ரமோஷன் சேர்த்தே கிடைச்சிருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எப்பா நீ செய்யறது தப்புடா அப்படின்னு சொன்னப்போ, நான் ஜெயிலுக்குள்ள போனாலும் பரவாயில்ல, என் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கிறதுக்கு ஓடிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவனை காத்தாரு. அவன் அன்னைக்கு அந்த பாவத்தில் உடன்பட்டு இருந்தா ஒருவேளை போத்திபாருடைய மனைவிக்கு புருஷனா இருந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு மேன்மையான நிலைமையில வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாவத்தை விட்டு உதறி கொண்டு போனதுனால 13 வருஷம் அவன் சிறைச்சாலையில இரும்புல அடைபட்டு கிடந்து வேதனைப்பட்டாலும் ஆண்டவரை உயர்த்தி எகிப்து தேசம் முழுவதுக்கும் பார்வன் கூட ரேஷம் அந்த போத்திபாருடைய மனைவி போத்திபாரு கூட ரேஷம் வாங்குறதுக்கு இந்த யோசேப்புக்கு முன்னாடி போய் நின்றுப்பான். நான் நினைக்கிறேன், அப்படி பைபிள்ல இல்ல, நான் நினைக்கிறேன். அப்போ பாவத்தை விட்டு உதறி தள்ளி போகணும். பரிசுத்த ஆவி உள்ளத்திலிருந்து ஏவுவார். சோதரம் நம்ம என்ன பாவம் செய்தால், ஒருவேளை ஒருத்தர் சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நம்ம நாய் முணுமுணுமுணுன்னு வரும் இல்லையா? மனுஷன் தானே இல்லையோ? தேவலோகத்தில் இருக்கிறீங்களா? நான் படிச்சிருக்கிற பாடத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் என்னைக்கு பூரணப்படுறேன்னு அன்னைக்கு உங்ககிட்ட இருக்க மாட்டேன், போய்வேன். அல்லேலூயா. இந்த பூரண ஆகிறதுக்கு தான் பெரிய பாடு, அதுக்கு தான் இவ்வளவு வேதனை, அதுக்கு தான் பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. கதவை சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பூரணப்படுத்துகிறார். அப்ப ஆவிக்குரிய மனுஷனா இருக்க நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சண்டைக்கு வரும் பொழுது இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிட்டு வராது, இவனுக்கு 4 கொடுத்துடலாமான்னு தோணும். உண்மையிலே சொல்றேன், எனக்கு எல்லாம் அப்படி தோணும். சோதரம் பாசு தான் தோணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், உள்ள இருக்கு மாமிசத்தை அடக்குடா, தோத்திரம் அவரே மன்னிச்சிருங்கப்பா, அப்படியே ஆண்டவர் சமூகத்துல சரண்டர் ஆயிரும். இதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருந்த தாவீதுடைய நிலைமை நினைச்சு மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். தாவீது சரித்திரம் ஒரு பயங்கரமான சரித்திரம். அந்த சம்பவத்தை நான் அழகா ஒரு பிரசங்கம் பண்ணிடுறேன். பிரைஸ் தி லார்ட். அவன் நிறைய ஒரு தப்பு செஞ்சதுக்காக நிறைய தப்பு செய்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் செய்த தப்ப உரியாவின் மேலேயே போடுவதற்கு முயற்சி பண்ணவனாக்கும். பிரைஸ் தி லார்ட். உரியாவின் மேலேயே அந்த பழிய போட்டு, ஏன்னா அவன் யுத்த களத்துல இருந்தவன வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி விட்டுறான். சோதர் அவ கன்சீவ் ஆயிட்டா, இவன் வந்தவன சொல்ற, எப்ப நீ உன் வீட்டுக்கு போயிருப்பா, ஏன்னா இவன் செஞ்ச தப்ப புருஷன் மேல விளட்டு அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? அந்த அளவுக்கு அவன் தள்ளி என்னெல்லாம் கிரிமினல் வேலை செஞ்சான் தெரியுமா? ஆவியானவர் இடம் கொடுக்காததுனால. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அசைவல பார்த்தது தப்பு ஒண்ணும் கிடையாது. யாரோ போகும்போது ஒருத்தர் குடிச்சு நிக்கிற பார்த்தது தப்பா? தப்பாடே தம்பி, ஏன் தப்பான்னு கேட்கிறேன். தப்புதான்றாங்க, கிடையாது. கண்ணை பிடுங்கவா முடியும்? நான் போயிட்டு இருக்கேன், பாஸ் குடிச்சு நிக்கிறான்னு பார்த்துட்டேன், என்ன பண்ண முடியும்? கண்ணை பிடுங்க முடியும், சுட்டரிக்க முடியும், என்ன செய்ய முடியும்? என் மனசுல என்ன தோணணும்? குடிச்சு நிக்கிறாரு, நம்ம பாட்டுக்கு போவோம், இந்த பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்கன்னு போனோம். திருப்பி பார்த்தான். தாவீது என்ன செஞ்சான்? ஒரு தடவை பார்த்தா குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போயிட வேண்டியதானே. திருப்பி பார்க்கிறான். திருப்பி பார்க்க உள்ளத்துக்குள்ள அவன் இச்சை அவனுக்குள்ள உருவாயிட்டு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சங்கடப்பட்டு ஆவியானவர் ஒதுக்கிட்டான். அந்த திரும்பி பார்க்க இச்சை உருவாகி அவளை அடையணும்னு சொல்லி செய்தான், பாவம் செய்தான். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல அவன் இடம் கொடுக்காம போயிட்டான், மாமிசத்துக்கு இடம் கொடுத்தான். எந்த இடத்துலயும் நம் மனுஷரா இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட இச்சைகள் எத்தனை 100 வயசானாலும் அந்த மனுஷனுடைய சிந்தனைக்கு அது வரத்தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா உடம்புக்கு தான் வயசாச்சு, மனசுக்கு வயசாகல. இப்பவும் எங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆயிட்டா கூட நமக்கு தோணும், அங்கிட்டு ஏறிடலாமா, இங்கிட்டு ஏறிடலாமா, அந்த மரத்துல ஏறிடலாமா, அங்க சாடிடலாமான்னு தோணும். பிரைஸ் தி லார்ட். சரி ஒத்துருமா? ஏறி சாடணும், கை கால ஒடிச்சுனா கீழே விழணும். ஆமே. நான் எல்லாம் கரெக்டா அவன மாதிரி தான் இருப்பேன். என்னுடைய போட்டோ பார்த்தேன்னா அவனுக்கு அதே சைஸ், அதை விட ஒல்லியா தான் இருப்பேன். அந்த காலத்துல அப்படி ஓடி ஆடி இருப்பேன். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது, செத்து போவேன் சீக்கிரமா. அல்லேலூயா. அதனால அவன் ஸ்தோத்திரம். ஆனா மனசுக்கு வயசாகல. அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எத்தனை வயசானாலும் மனசுக்கு வயசாகாது. அதனால பாவ சிந்தனைகள் வரும். ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால்
அவர் நம்மை உணர்த்துவார். நீ இன்னதை செய்ய இன்னதை செய்யாதுன்னு சொல்லி உணர்த்தும் பொழுது அதற்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கு அந்த பரிசுத்த அபிஷேகத்தை சிலர் இன்னும் பெற்றுக்கொள்ளல. சகோதரமாரே, ஊமனையன் மாதிரி இருந்தாலும் அபிஷேகம் கிடைச்சாது. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆவியில நிரம்பக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தமாகி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்தால் நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருவார் என்பதில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் அநேக விஷயங்களிலே ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. நாம் ஆயத்தமாகும் பொழுது அவர் வருவார். இல்லையா? அப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறேன். ஒரு மணவாட்டிய ஒரு பெண்ணை ஒரு சகோதரன் குடும்பமாக நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா திரும்ப ஒரு நாள் கல்யாணம் கட்டுறதுக்கு வருவார். கொஞ்சம் நாள் முன்ன பின்ன ஆகும். 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், அல்லது 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம். அது ஒரு விஷயம் இல்லை. ஆனா வருவார் கண்டிப்பா. அந்த வருகை வரைக்கு மணவாட்டி என்ன செய்வா? சொல்லுங்க, என்ன செய்வா? காத்திருப்பா. எப்படி? வேற எந்த நினைப்பும் அவளுக்கு இருக்கு. அப்படித்தானே? திருமணமாகி வந்தவங்க யோசிச்சு பாருங்க. எங்கேஜ்மெண்ட் பண்ணி திருமணம் நிச்சயப்பட்டு ஆமென் சோதனை ஆனவங்க நினைச்சு பாருங்க. அவங்க சிந்தனை எல்லாம் யாரை குறிச்சு இருக்கும்? சொல்லுங்க. நாங்க எல்லாம் அப்படிதான் வந்தவங்க. எங்களுக்கு நினைப்பெல்லாம் என்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, என்னைக்குடா கட்டி தருவாங்க, என்னைக்குடா போவோம், என்னைக்கு அந்த நாள் வரும்னு நான் காத்திருந்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, அடடா அப்படிப்பட்ட பாவியாடா அப்படின்னு. அப்படி கிடையாது. இதுதான் உண்மை. எல்லாத்தையும் கேளுங்க. பிரைஸ் எல்லாம் அதே மாதிரி காத்திருப்பாங்க. அந்த திருமண நாள் வருகிறது வரையிலும் அவர்களுக்கு சில உபத்திரவங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சகோதரிமார் பிள்ளைகளுக்கு எல்லாம் நிச்சயம் பண்ணோடனே வீட்டுக்குள்ள சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் வரும்போது எத்தனை நாள் இந்த வேதனை கொடுத்துவேன், எனக்குன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவர் வாரம் வரைக்கும் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம மனசுக்குள்ள தேய்ச்சி 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 என்ன செய்வோம்? இருப்போமா இல்லையா? இருந்திருக்கிறீங்களா? ஆமா, இருந்திருக்கோம். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம கஷ்டம் உண்டு. மனவாள் நம்ம நிச்சயம் பண்ணி போய் வருவார். அவர் வருகிறது வரைக்கும் இந்த உலகத்துல பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு. இவைகள் எல்லாம் பொறுமையோடு மனவாளன் வருவார். அன்றைக்கு என்னுடைய கஷ்டங்கள் மாறும் என்கிற நம்பிக்கையோடு நீங்க காத்திருங்க. நிச்சயமாக இந்த திருச்சபையை பரிசுத்த ஆவியார் நேசிக்கிறார். இந்த சபை அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகிற மனவாட்டி சபையாக தொடர்ந்து நிலைநிறுத்துவாராக.